வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். நான் உங்க இன்ஜினியர் குரு. இன்னைக்கு நம்ம 5th யூனிட்ல இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ், அதாவது HDI என்று குறிப்பிடக்கூடிய இந்த தலைப்பின் கீழ் 50 வினாக்களுக்கு விளக்கமான விடைகளுடன் விவாதிப்போம். ஸோ இது டெஸ்ட் நம்பர் 4. இது வரைக்கும் 3 டெஸ்ட் நடந்திருக்கு. இந்த 3 டெஸ்ட் பார்த்தவங்க இந்த 4வது டெஸ்ட்டை பிரிண்ட் எடுத்து அழகா நான் சொல்லக்கூடிய டேட்டாஸை அழகா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டினுக்கு டைரக்டா போயிடலாம். இந்த PDF எப்படி வாங்கணும் அப்படின்றத நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, கமெண்ட் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு அட்டவணை ஒரு கூட்டு குறியீட்டு அட்டவணை, மேலும் கீழ்காணும் எம்3 பரிமாணங்களை அது உள்ளடக்கியது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது மனிதவள மேம்பாட்டு அட்டவணை அப்படின்றது பொதுவாகவே நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க, இந்த கோவில்ல போயிட்டு இந்த ஜோசியக்காரங்களா இருப்பாங்கல்ல, அந்த ஜோசியக்காரர்கிட்ட நீங்க கை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க 3 கேள்வி கேட்பீங்க. என்ன கேட்பீங்க அப்படின்னா, என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், என்னுடைய கல்வி எப்படி இருக்கும், எனக்கு வருமானம் நல்லா வருமா அப்படின்ற ஒரு 3 கேள்வியை நீங்க கேட்பீங்க. ஸோ அதுதான் அதோடைய ஆன்சரா இருக்கும். அதாவது உடல் நலம், கல்வி மற்றும் வருமானம். அப்போ மனிதவள மேம்பாட்டு அட்டவணை ஒரு கூட்டு குறியீட்டு அட்டவணை. அது அவங்களே சொல்லிட்டாங்க, மனிதவள மேம்பாட்டு அட்டவணை அப்படின்றது ஒரு கூட்டு குறியீட்டு அட்டவணை, மேலும் கீழ்காணும் எம்3 பரிமாணங்களை அது உள்ளடக்கியது. அப்போ மனிதவள மேம்பாட்டு அட்டவணை இருக்கு பாத்தீங்களா, அது 3 பரிமாணங்களை உள்ளடக்கியது அப்படின்றது இங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். 3 பரிமாணங்களை உள்ளடக்கியது. இந்த மனிதவள மேம்பாட்டு அட்டவணைன்னு சொல்லுவாங்க, அல்லது மனிதவள மேம்பாட்டு குறியீடுன்னு சொல்லுவாங்க, அல்லது மனிதவள மேம்பாட்டு அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே வார்த்தை தான், ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் அப்படின்று ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா தமிழ்ல அதுக்கு 3 பேர் இருக்கும். மனிதவள மேம்பாட்டு அட்டவணை, மனிதவள மேம்பாட்டு குறியீடு, மனிதவள மேம்பாட்டு அறிக்கை, எப்படி வேணா சொல்லலாம். சோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா A is a ரைட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், பின்வரும் பரிமாணங்களில் எவை பல பரிமாண வறுமை குறியீட்டில் பயன்படுத்தப்படுகிறது? அதாவது மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இன்டெக்ஸ் சொல்லுவாங்க. மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இன்டெக்ஸ், பல பரிமாண வறுமை குறியீடு, பல பரிமாண வறுமை குறியீடு. இதுல சுகாதாரம் பார்க்கப்படும், கல்வி இருக்கும், வாழ்க்கை தரம் இருக்கும். பட் வருமான நிலைகள் இருக்குமான்னு கேட்டா வருமான நிலைகள் இருக்காதுமா. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பாம்பே இஸ் ஆன்சர். அதாவது இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இது 3மே ஆன்சர் வரும். பாம்பே இஸ் ஆன்சர். பல பரிமாண வறுமை குறியீடு இது 2010 தான் முதல்ல வெளியிட்டிருப்பாங்க, ஓகேங்களா? 2010 தான் முதல்ல வெளியிட்டிருப்பாங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போவோம். குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் எந்த காரணிகளை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை அப்படின்னு கேக்குறாங்க. எந்த காரணிகள் அப்படின்னா என்ன விஷயத்த கணக்கில் எடுத்துக்கிறது இல்ல. இப்போ ஒரு குழந்தை பார்த்தோன்னா, குழந்தைக்கு முக்கியமா நமக்கு என்ன தேவை? கல்வி தேவை. ஒரு குழந்தைக்கு முக்கியமா நமக்கு என்ன தேவை? கல்வி தேவை. அப்ப கல்வியை கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை கம்பெனிக்கு போய் வேலை செய்யுமா? வேலை செய்யாது. அப்ப அதுக்கு வருமானம் தேவை கிடையாது. அப்போ உடல் ஆரோக்கியம் தேவையா? உடல் ஆரோக்கியம் தேவை. ஊட்டச்சத்து நிலை நமக்கு தேவையா? கண்டிப்பா ஒரு குழந்தையா இருந்தா அதோடைய ஊட்டச்சத்து கண்டிப்பா தேவைப்பா. ஸோ அப்படி பார்க்கும்போது குழந்தை மேம்பாட்டு குறியீடு, சைல்டு டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் சொல்லுவாங்க. இந்த குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் எந்த காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லைன்னு கேட்டாங்கன்னா வருமானத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாது. அப்ப ஆப்ஷன் 2 இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம தூக்கிடலாம், ஓகேங்களா? இதுல 2 இருக்கு, அதுல 2 இருக்கு. அப்போ 2 இல்லாத ஒரே ஒரு ஆன்சர் பாம்பே மட்டும்தான். ஆன்சர் பி. தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. தமிழக அரசு முதல்ல மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை எப்ப வெளியிட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப தமிழக அரசு முதல்ல மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்டது 2003மா. 2003 தான் முதல்ல தமிழக அரசு என்ன பண்ணியிருப்பாங்க? மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ 4th கொஸ்டினுக்கு நோட் பண்ணிக்கோங்க. 5th கொஸ்டின் போலாம். பல பரிமாண வறுமை குறியீட்டை உருவாக்கியவர், அதாவது மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இன்டெக்ஸ் சொல்லுவாங்க. மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இன்டெக்ஸ் இதை யாரு உருவாக்குனாங்கன்னு கேட்பாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும், ஓகேங்களா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் ஹியூமன், அதாவது UNDPன்னு சொல்லுவாங்க, அதாவது யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இது 2 இணைஞ்சுதான் உருவாக்கியிருப்பாங்க. அப்போ 1, 3 ரைட் ஆன்சர், டெல்லி ரைட் ஆன்சர். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது 2 இணைந்துதான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இன்டெக்ஸை உருவாக்கியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நான் ஆங்கிலத்துல சொல்றேன். ஆங்கில வழி மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஆங்கிலத்துல நீங்க பாத்துக்கோங்க, ஓகேங்களா?
கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் தான் டைப் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சில விஷயங்கள் நாங்கள் ஆங்கிலத்தில் பிராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஏன்னா 2 லாங்குவேஜ்லையுமே டைப் பண்ணும்போது எங்களுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்குது. ஸோ மக்கள்கிட்ட வந்து அதாவது மாணவர்கள்கிட்ட வந்து இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்கள் மைண்ட் செட்டு. ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்கில் 400 பேர் நிற்கணும். அந்த 400 பேரும் நான் சொல்லி கொடுத்த என் மாணவர்களாக தான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய குறிக்கோள். ஸோ நானும் அங்கே நிற்கணும், நீங்களும் அங்கே நிற்கணும். ஸோ பார்த்து கரெக்டாக பிரிண்ட் போட்டு 380 டெஸ்ட்டையும் பக்காவாக டேட்டாவை எடுத்து கலெக்ட் பண்ணி படிச்சு வைங்க. கண்டிப்பா போஸ்டிங்கை தட்டி தூக்குறோம். ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் உங்களை மீட் பண்றேன் நான். ஸோ 6வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2013 2014மா 2013 2014 தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2013 2014 ஆண்டின் படி பன்முக பரிமாண வறுமை குறியீடு பெற்ற மாவட்டம் கேட்டிருக்காங்க. சார் அது என்ன சார் பன்முக பரிமாண வறுமை குறியீடு? மேல பார்த்தோம் பாத்தீங்களா, பலபடி, அதாவது பல பரிமாண வறுமை குறியீடு. இந்த பன்முக என்ற வார்த்தைக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பல அல்லது பல் பரிமாண இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. பல பரிமாண வறுமை குறியீடுன்னு சொல்லுவாங்க, அல்லது பல் பரிமாண வறுமை குறியீடுன்னு சொல்லுவாங்க, அல்லது பன்முக பரிமாண வறுமை குறியீடுன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணா சொல்லலாம். அப்ப இங்கிலீஷ்ல சொல்லும்போது மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இன்டெக்ஸ் சிம்பிளா இங்கிலீஷ்ல சொல்லி முடிச்சிருவாங்க. தமிழ்ல சொல்லும்போது தான் 4-5 பேர் இருக்கும். ஸோ அதை நீங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல பன்முக பரிமாண வறுமை குறியீடு அப்படின்றது உங்களுக்கு கொஸ்டினை செட் பண்ணியிருக்கேன். அப்போ 2013-14 எது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆன்சர் வந்து தர்மபுரிமா. 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு என்ன? தர்மபுரி இஸ் எ ரைட் ஆன்சர். தர்மபுரி தான் 2013-14 பல்பரிமாண வறுமை குறியீட்டுல முதலிடம் பெற்றிருந்த ஒரு மாநிலம் பார்க்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து பல்பரிமாண வறுமை குறியீட்டு எண் கடைசி இடம் பிடித்த 28வது மாவட்டம் எதுன்னு கேக்குறாங்க. கடைசி இடம் எது பிடிச்சிருந்தது? இதுதான் கொஸ்டின். ஸோ கடைசி இடம்னு 28 சொல்லிட்டாங்க. கடைசி இடம் 28 எது அப்படின்னா அரியலூர்மா. 0.62 0.62 என்ற மதிப்பெண்ணை பெற்று கடைசி இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா அரியலூர். 8வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. குறியீட்டின் எண் உருவாக்கப்பட்ட ஆண்டு. மனிதவள மேம்பாட்டு அறிக்கை, அதாவது மனிதவள மேம்பாட்டு அறிக்கை எப்போ வெளியிடப்பட்டுச்சு? அதாவது பாத்தீங்கன்னா 1990மா. 1990 உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 4 ஒரே ஆப்ஷன் பாம்பேன்னு போட்டிருக்கலாம். ஸோ பாலின தொடர்பான மேம்பாட்டு குறியீடு, பாலின தொடர்பான மேம்பாட்டு குறியீடு வந்து பாத்தீங்கன்னா 1995. மனித வறுமை குறியீடு, ஹியூமன் பவர்ட்டி இன்டெக்ஸ் எப்படி பாத்தீங்க அப்படின்னா 1997மா. 1000 ஆண்டு மேம்பாட்டு இலக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது 1000 ஆண்டு மேம்பாட்டு இலக்கு 2000, அதாவது மில்லியன் டெவலப்மெண்ட் டார்கெட்னு வாங்க. அது வந்து 2000 உருவாக்கப்பட்டுச்சு. லாஸ்ட்டுக்கு ஒன்று ஃபர்ஸ்ட்டுக்கு 4 ஆன்சர் பாம்பே. நீங்க லாக் பண்ணிடுவீங்க. எல்லாமே முக்கியமான கொஸ்டின்மா. இதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே ரொம்ப 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 முக்கியம். ஸோ மற்ற அகாடமி மாரி வந்து ஏதோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கல. ஒவ்வொரு கேள்வியும் பார்த்து பார்த்து எடுத்திருக்கோம். ஒவ்வொரு கேள்வியும் பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கோம். இந்த கேள்விகள் அப்படியே தேர்வுக்கு கண்டிப்பா வரும். இந்த கொஸ்டின் வந்தாலும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது, இதுதான் வரும் அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம பிரிண்ட் போட்டு உக்காந்து படிங்க. ஓகேங்களா? 9வது கொஸ்டின், தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரின்னு கேட்கிறாங்க. தமிழ்நாடு எந்த மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி, அதாவது தமிழ்நாடு என்ன மாடலை யூஸ் பண்றாங்கன்னு கேட்கிறாங்கம்மா. நீங்க படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா UNDP உடைய மாடல் தான் தமிழ்நாடு வந்து ஃபாலோ பண்றாங்க. UNDP உடைய மாடல் தான் தமிழக அரசு என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. UNDP, யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் உடைய மாடல் ஃபாலோ பண்றாங்க. ஸோ 10வது கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணிமா. நைட்டு 1:30 மணிக்கு இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு கரெக்டாக வீடியோ வந்து 6 மணிக்கு உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நைட்டு 1:30 மணிக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான். ஸோ இதோடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக நான் உழைக்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் கரெக்டாக ரெகுலராக உட்காந்து படித்து பாஸ் பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள். நானும் வந்து உயர்ந்த இடத்துக்கு போகணும், நீங்களும் உயர்ந்த இடத்துக்கு போகணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் உயர்ந்த இடத்துக்கு போகணும். அந்த மைண்ட் செட்டோட நீங்கள் பயணிங்க. ஓகேங்களா? எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல மீட் பண்ணுவோம். ஸோ 10வது கொஸ்டின், நிதி ஆயோக்கின் அறிக்கையின் படி தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு 2023-2024 குறியீடானது மாநிலங்களின் வரிசையில் எந்த இடத்தில் உள்ளதுன்றாங்க.
அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 2023-2024 தமிழ்நாடுடைய வரிசை என்னன்னு கேக்குறாங்க. தமிழ்நாடு வரிசை வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குமா தமிழகம்? முக்கியமான கேள்வி, கரண்ட் அஃபேர் கொஸ்டின் அது. சமுதாய காரணங்களான 11வது கொஸ்டின், சமுதாய காரணங்களான ஒருவர் உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு, இது வரைக்கும் ஒரு டேட்டா. சமுதாய காரணங்களான ஒருவர் உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு, இது வரைக்கும் ஒரு டேட்டா. அப்புறம் கல்வி அறிவு ஒரு டேட்டா, மற்றும் வருமானம் ஒரு டேட்டா. அப்ப நல்லா பாருங்க, லைஃப், டைம், எஜுகேஷன் அண்ட் இன்கம். அப்ப பொதுவாகவே லைஃப் அப்படின்னாவே உங்களுக்கு அது வாழக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துடும். ஒருவரின் உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு, கல்வி அறிவு, வருமானம், இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல தான் வரும். எல்லா ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசிய தேவை குறியீடு, வாங்கும் திறன் குறியீடு, நலக்குறியீடுல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. எஜுகேஷன், லிட்ரஸி அண்ட் இன்கம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கை அப்படி எல்லாமே எழுத வந்துடும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ்ல வந்துடும், மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல வந்துடும். 12வது கொஸ்டின், தமிழ்நாடு மாநில மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2017 படி எந்த மாவட்டம் முதலிடத்தில் இருக்குன்னு கேக்குறாங்க. எந்த மாவட்டம் முதலிடத்தில் இருக்கும்? நமக்கு எப்பவுமே கல்வியில முதலிடத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் தான் முதலிடத்துல இருக்கும். ஸோ 12வதுக்கு கன்னியாகுமரி மாவட்டம். ஓகேங்களா? கன்னியாகுமரி மாவட்டம் நமக்கு முதலிடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், 13வது கேள்வி, மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2023 படி இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? ஸோ மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2023 படி இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. 2023க்கானது 2025 வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது, அது 2025க்கான டேட்டா அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. 2025 2023க்கான டேட்டா வெளியிடப்பட்டிருந்துச்சு. அப்போ அதில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 130வது இடம் பெற்றிருந்தாங்க. 130வது இடம் பெற்றிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர் கூட. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் 2017 தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கி உள்ளதுன்னு சொல்றாங்க. இதுல எந்த மாவட்டம் சார் ரொம்ப ரொம்ப புவர் கண்டிஷன்ல போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ மோஸ்ட் ஆஃப் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சில புத்தகங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அரியலூர் சொல்றாங்க, பெரம்பலூர் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செக் பண்ண வரைக்கும் அரியலூர் தான் வந்து ரொம்ப பேக்ல இருக்காங்கம்மா. அரியலூர் தான் ரொம்ப பேக்ல இருக்காங்க. பெரம்பலூர் கூட சில புத்தகங்களை சொல்லப்படுது. பட் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல 2017 அரியலூர் தான் கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் யாரும் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்துடைய மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது 2017 தமிழகத்துல கடைசி இடத்துல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. 15வது கொஸ்டின், எந்த மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் 2017 இடம்பெறவில்லை? அப்போ ஹையஸ்டா மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள் பெற்றிருக்கக்கூடிய மாவட்டங்கள் பிரிச்சிருப்பாங்க. அதுல இந்த மாவட்டம் வராதான். இப்ப கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு மனிதவள மேம்பாட்டு குறியீடு பெற்ற மாவட்டங்கள். அப்ப அதுல இடம் பெறாததுன்னு கேக்குறாங்க. மதுரை வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு மனிதவள மேம்பாட்டு குறியீடு பெற்ற ஒரு மாவட்டமாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ மதுரை வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவு மனிதவள மேம்பாட்டு குறியீடு பெற்ற அந்த பட்டியலை கன்சிடர் பண்ணிக்கணும். இது மாநிலம் கிடையாது, மாவட்டம். தவறாக மாநிலம்னு சொல்லிவிட்டேன், இது மாவட்டம். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி, மதுரை மாவட்டம். ஓகேங்களா? மாநிலம் கிடையாது, மாவட்டங்கள். சோ எந்த மாவட்டம் அதிக அளவு மனித மேம்பாட்டு குறியீட்டில் 2017 இடம் பெறவில்லைன்னு கேட்டிருக்காங்க. மதுரைமா. பதினாறாவது கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியான் குமார் சென், அமர்த்தியான் சென் சொல்லுவாங்க, குமார் அப்படின்றது அவருடைய அப்பா பேராக இருக்கலாம். அமர்த்தியா குமார் சென் குறிப்பிட்ட திறன்களின் அணுகுமுறையானது டேஷை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. இப்ப மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டதுல அமர்த்தியான் குமார் செனுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு. சில புத்தகங்கள்ல அமர்த்தியா சென்னு இருக்கும், சில புத்தகங்கள்ல அமர்த்தியா குமார் சென் கொடுத்திருப்பாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட திறன்களை வந்து சொல்லியிருந்தார். அவர் குறிப்பிட்ட ஒரு சில திறன்களை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாருமா. குறிப்பிட்ட திறன்களின்
அணுகுமுறையானது அவர் குறிப்பிட்ட திறன்கள் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அந்த ஸ்கில்ஸோடைய திறன் அப்படின்னா ஸ்கில், அந்த ஸ்கில்லோடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அணுகுமுறைய மனித நல வாழ்வை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டுச்சு. அந்த அணுகுமுறை, அந்த ஸ்கில் அப்படின்றது ஸ்கில், அந்த திறனுடைய அணுகுமுறை மனிதவள வாழ்வை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சில இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, டிஎன்பிஎஸ்சி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கிறோம் இந்த கேள்வி. அடுத்த கொஸ்டின் 17. டேஷ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், நீண்ட வாழ காலம், அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது. இழப்புல கவனம் செலுத்துகிறதுன்னு கேட்கிறாங்க. இதுல எது சார் இழப்பில கவனம் செலுத்தும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஏன்னா பொதுவாகவே நீண்ட வாழும் காலம், அறிவு, மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம், இது எல்லாமே ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ்க்கு வரும். பட் அவற்றில் உள்ள இழப்பில் லாஸ், அவற்றில் இருக்கக்கூடிய லாஸ்ட்ல எது கவனம் செலுத்துன்னு கேட்கிறாங்க. அது லாஸ்ட்ல கவனம் செலுத்தக்கூடியது மனித வறுமை குறியீடு. இந்த மனித வறுமை குறியீடு தான் அதோடைய இழப்புல கவனம் செலுத்துது. நோட் பண்ணிக்கணும், இழப்புல கவனம் செலுத்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் இதெல்லாம். அப்படியே டிஎன்பிஎஸ்சி கேட்பாங்க. 18. தமிழகத்தில் எந்த மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லை என்றாங்க. அப்ப குறைந்ததுல எது இல்லை சார்? இதான் கொஸ்டின். கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க குறைந்தது எதுன்னு கேட்கல, குறைந்ததுல இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லாததுன்னா நாகப்பட்டினம் ஓரளவுக்கு மிடுவலா கொண்டு வந்திருப்பாங்க. மீடியமா இருக்கும், ஹைலியும் வராது லோலியும் வராது, ஒரு மீடியம் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியதுதான் நாகப்பட்டினம். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாம்பே. 18க்கு. 19 கொஸ்டின். மனிதவள மேம்பாட்டு குறியீடு மனித வளர்ச்சியின் அடிப்படை பரிமாணங்களின் சராசரி சாதனை அளவிடுகிறது. இந்த கூற்றுகளை ஆராய்கின்றாங்க. அப்ப பிறக்கும் பொழுது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலத்தால் அளவிடப்படும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை, அளவிடப்படும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. செகண்ட் பாயிண்ட், ஆற்றல் தேவைகளால் அளவிடப்படும் உற்பத்தி திறன். இப்போ உற்பத்தி திறன் சொல்றாங்க. உற்பத்தி திறன் இங்கே நமக்கு தேவை கிடையாது. வயது வந்தோருக்கான கல்வி அறிவு விகிதத்தால் அளவிடப்படும் அறிவு, அறிவுன்னு சொல்லலாம். தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படும் கௌரவமான வாழ்க்கை தரம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம படிச்சிருப்போம் வாழ்க்கை எடுத்துக்கலாம், வாழ்க்கை எடுத்துக்கலாம், பிளஸ் அறிவு எடுத்துக்கலாம், வாழ்க்கை தரம் எடுத்துக்கலாம். பட் நமக்கு திறன் வராதுமா, திறன் வந்து நமக்கு வராது. அப்ப இது இல்லாத ஆப்ஷன், 2 இல்லாத ஆப்ஷன் லாக் பண்ணணும். இதுல 2 இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல 2 இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து நமக்கு சி. ஏன்னா பொதுவாக நான் சொல்லி கொடுத்துருப்போம் உங்களுக்கு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சொல்லுவாங்க, பிளஸ் வாழ்க்கை தரம் லிவிங் ஸ்டாண்டர்ட் சொல்லலாம், பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய எஜுகேஷன் லிட்ரஸி இதை சொல்லுவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் சியா தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் போகும். 2017ஆம் ஆண்டு எந்த மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதலிடத்தில் இருக்கு? பாலின சமத்துவமின்மை குறியீடு, அதாவது பாலின சமத்துவம் ஆண்களும் பெண்களுடைய கவுண்ட் வந்து வேறுபடும் அந்த இடத்துல. அப்ப இந்த சமத்துவமின்மை, அந்த இடத்துல சமத்துவம் இன்மையா இருக்கா? சமத்துவம் இன்மை குறியீட்டுல முதலிடத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த நம்ம நீலகிரி தான், நீலகிரி மாவட்டம் தான் முதலிடத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. 21வது கொஸ்டின். 2025ஆம் ஆண்டின் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு டேஷ் மற்றும் தரவரிசை டேஷ். இப்ப ரீசெண்டா வந்து பார்த்தா அறிவிச்சிருந்தாங்க 2023க்கான மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை 2025 வெளியிட்டிருந்தாங்க. அதுல இந்தியாவுடைய மதிப்பு என்ன, ரேங்க் என்ன அப்படின்றத கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.685 மற்றும் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 130. ஆன்சர் வந்து இதுக்கு பாம்பே. ஸோ இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர், சிஏ கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ல இது கேட்கப்பட்ட ஒரு கேள்விமா, சிலபஸ் பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர் எடுத்திருக்கும். ஸோ 22வது கொஸ்டின். மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை கணக்கிட்ட முதல் இந்திய மாநிலம் எதுன்னு கேட்கிறாங்க. முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம் தான் கணக்கிட்டு இருப்பாங்க, முதல் இந்திய மாநிலம். அது எப்போ? 1995. இதே கொஸ்டின் பின்னாடி ஒன்று வச்சிருக்கேன், அதுல யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றதுக்கான டேட்டா அதுல தெளிவாக கொடுத்திருப்பாங்க, பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அடுத்து 23. மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2017 2018 காலவரிசைப்படுத்துன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியை நம்ம எடுத்துக்கலாமா? ஏன் சார் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, இது வந்து தமிழ்நாட்டுடைய மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை பிற மாநிலங்களோட நீங்க ஒப்புமைப்படுத்துங்க அப்படின்னு சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க.
அப்ப மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2017-18 அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்றாங்க. அப்ப இதுல எது சார் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேரளா வந்துருமா? கேரளா உங்களுக்கு ஃபர்ஸ்ட். அப்ப ஃபர்ஸ்ட் கேரளா அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க, ஏ தான் நமக்கு ரைட் ஆன்சரா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேரளா, ரெண்டாவது கோவா, மூணாவது இமாச்சல பிரதேசம், நாலாவது பஞ்சாப். அப்படியே உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அது கீழே இருந்து மேலே கொடுத்து வச்சிருக்காங்க. கீழே இருந்து மேலே கரெக்டா எடுத்தீங்க அப்படின்னா கேரளா தான் ஃபர்ஸ்ட் வரும், கோவா ரெண்டாவது வரும், இமாச்சல பிரதேசம் மூணாவது வரும், பஞ்சாப் நாலாவது வரும். இப்படி கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்து ஏ. இது எதிர்பார்க்கலாம் அந்த கொஸ்டினை நம்ம. 24 மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் குறைவான புள்ளிகள் பெற்ற 3 நாடுகள் இதுன்னு கேட்டிருக்காங்க. குறைவான புள்ளிகளை பெற்ற 3 நாடுகள். இது எல்லாமே குறைவான புள்ளிகளை பெற்றிருக்கும் அந்த 3 நாடுகளுமே. அதாவது மத்திய ஆப்பிரிக்க குடியரசு ஒன்னு, ரெண்டாவது ஆப்ஷன் சோமாலியா, மூணாவது ஆப்ஷன் தெற்கு சூடான், நாலாவது ஆப்ஷன் மாலி. இப்ப இது பாருங்களேன், இதுல என்ன சார் அப்படின்னா இந்த மாலி தவிர்த்து இருக்கக்கூடிய மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவு மதிப்பெண் பெற்றதா தான் நம்ம பார்க்கப்படுது. ஸோ குறைந்த அளவு தான் பாயிண்ட் கொண்டு வந்திருப்பாங்க அவங்க. அதாவது குறைவான புள்ளிகள் பெற்ற 3 நாடுகள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மத்திய ஆப்பிரிக்க குடியரசு வரும், சோமாலியா வரும், பிளஸ் சூடான் வரும். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா மாலி வராதுங்க, மாலி வராது. அப்போ 1, 2, 3 ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, 1, 2, 3. ஸோ இங்க இருக்கு சி ஆப்ஷன் இருக்கு, நமக்கு ஆப்ஷன் மாறி இருக்கு, அது மாறல. 2, 1, 3 கொடுத்துருக்காங்க, இப்படி மாத்தி கொடுப்பாங்க, அதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி தான். ஓகேங்களா, சி இஸ் ஏ ரைட் ஆன்சர். 2, 1, 3. ஓகே. ஸோ மனிதவள மேம்பாட்டு அறிக்கை எத்தனை பரிமாணங்கள் மற்றும் குறிகாட்டிகளை இண்டிகேட்டர்ஸ் கொண்டு இருக்கு? அப்போ பரிமாணங்கள் அப்படின்னு என்ன சார் அப்படின்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது. 3 பரிமாணங்கள் சொன்னோம் அப்படின்ல, எழுத்தறிவு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் வந்து ஆயுட்காலம், இதுதான் பரிமாணங்கள். அப்போ 3 பரிமாணங்களை கொண்டது நமக்கு தெரியும். இப்போ குறிகாட்டிகள் எவ்வளவு சார் இருக்கு? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் உடைய குறிகாட்டிகள் 4 இருக்குமா? ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஏன்னு எடுத்துக்கலாம். 26வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது எவை? கூற்று 1, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை உருவாக்கியவர்கள் மஹபுல் உல் ஹக்னு சொல்லுவாங்க. மஹபூப் உல் ஹக் மற்றும் அமர்த்தியான் குமார் சென். கரெக்ட், 2 பேரும் கரெக்ட் தான். உருவாக்கப்பட்ட ஆண்டு 1980 கிடையாது, 1990களில் உருவாக்கி இருப்பாங்க. அப்ப இது தப்பு நமக்கு. ஸோ வெளியிடும் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் UNDP. இதுல சரியானது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1, 3 மட்டும் நமக்கு சரியா இருக்கு, மற்ற ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பா இருக்கு, ரெண்டாவது கூற்று தப்பு. 27வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது எவை? கூற்று 1, இந்தியாவின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2002ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டுச்சு. ஆமா, 2002ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வெளியிட்டிருப்பாங்க. இது திட்ட ஆணையத்தால் வெளியிடப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, திட்ட ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கும். வெளியிடப்பட்ட பிரதமர் யார் அப்படின்னா IJ குஜ்ரால் தான். இதுல தவறானது எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறானது எதுவுமே இல்லம்மா. இதுல டெல்லி. இந்தியாவின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2002ல தான் நம்ம வெளியிட்டிருப்போம். இது திட்ட ஆணையத்தால் வெளியிடப்பட்டதுன்றது கரெக்ட் தான். திட்ட பிளானிங் கமிஷனர் வெளியிடப்பட்டது 2002 வெளியிடப்பட்டுச்சு. அது வெளியிட்டது யார் அப்படின்னா IJ குஜ்ரால். ஸோ ஆன்சர் வந்து டெல்லிமா. தவறானது இதுல எதுவுமே இல்லை. எது தவறானது கேட்கிறாங்க, தவறானது எதுவும் இல்லை இதுல. 28வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்க. சோ வாசிக்கிறேன். சரியான விடையை தேர்வு செய்க. வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஃபாஸ்ட் மோட்ல வச்சுக்கோங்கம்மா. சப்போஸ் வந்து ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோ மோட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா புரியணுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் பொறுமையா போறேன். ஓகேங்களா, ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கோங்க, 2x வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான விடையை தேர்வு செய்க. முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையானது பிராக்கெட்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 1992ஆம் ஆண்டு UNDE நிறுவனத்தால் வெளியிடப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது கரெக்டா சார் அப்படின்னா இந்த இயர் தப்புமா. 1990ல தான் இது உருவாக்கி இருப்பாங்க. அது யார் உருவாக்குங்க அப்படின்னா வராது, UNDP இவங்க தான் உருவாக்கி இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. ஒன்னு சரி அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் நமக்கு இல்ல. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடானது, குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், குறியீடு சொல்ல இன்டெக்ஸ்னு சொல்லலாம், குறியீடுன்னு சொல்லலாம், ரிப்போர்ட் சொல்ல அப்படின்னு சொல்லலாம், என்பதை இந்தியாவை சேர்ந்த பொருளியல் அறிஞர், இந்தியாவை சேர்ந்தன்றாங்க, அவர் இந்தியா கிடையாது, மஹபூல் உல் ஹக் அப்படின்றவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். பாகிஸ்தானை சேர்ந்தன்னு சொல்றாங்க, பாகிஸ்தானை சேர்ந்தவர் கிடையாது. அமர்த்தியான் குமார் சென் அப்படின்றது இந்தியாவை சேர்ந்தவர். அப்படி மாறி இருக்கு. அவங்க 2 பேருமே 1990களில் தான் உருவாக்கி இருப்பாங்களே கண்டி 92 கிடையாது. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பா இருக்கு. அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 1, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 3, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 4, HDI 1, HDI 2,
HDI3, HDI4 என்ற நான்கு விதமான மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கி வருகிறார்னா பிஸ்வஜித் குஹா. ஸோ கரெக்ட் தான், பிஸ்வஜித் குஹா தான் இஸ் ரைட் ஆன்சர். அப்ப தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2004 கிடையாது, 2003. ஸோ அப்ப இதுல சரியானது எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் நமக்கு சரியா இருக்கு. அடுத்த கொஸ்டின் 29 கேள்வி. சரி, 29 கேள்வியில என்ன சார் சொல்ல வராங்க? 1990 முதல் 2017 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் டேட்டா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் 2023 கொடுத்துட்டு, அதாவது 1990 2017 அதுல தான் கொடுத்துருந்தாங்க. இப்ப ரீசெண்டா வெளியிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2023 வந்து வெளியிட்டு இருந்தாங்க 2025. அதுல சொல்லியிருந்தாங்க இந்த டேட்டா 1990 இருந்து 2017 இடைப்பட்ட காலத்துல இந்தியாவின் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸின் மதிப்பு 0.427 இலிருந்து 0.40 ஆக உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ இது கரெக்டா சார் அப்படின்னு கேட்டா இந்த டேட்டா 100% கரெக்ட். இது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2023க்கானது தான் 2025 வெளியிட்டாங்க. 2025 வெளியிட்டாங்க. அது வெளியிட்ட அமைப்பு யான்னு கேட்கறாங்க, UNDP தான். அப்ப இந்த ரிப்போர்ட் வெளியிட்டாங்க பாத்தீங்களா, 2023க்கான குறியீட்டை 2025 இப்ப ரீசெண்டா வெளியிட்டாங்க, அதாவது லாஸ்ட் இயர் வெளியிட்டாங்க. அப்ப அதனுடைய கருப்பொருள் தீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, a matter of the choice, the people and possibilities in the age of AI. அவங்க அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏஐ பேஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இதுல சரியானது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறானதை கேட்டிருப்பாங்க அவங்க. பாருங்க, தவறான விடையை தேர்வு செய்ய. இப்ப இதுல தவறானது எதுவுமே கிடையாதுமா. ஆன்சர் டி இஸ் ரைட் ஆன்சர். தவறானது எதுவுமே கிடையாது. 30 மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2023 படி கடைசி இடம் பிடித்த நாடுன்னு கேட்கிறாங்க. கடைசி இடம் எது பிடிச்சிருக்கோம் அப்படின்னா 193 நாடுகள் ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. அது 193 நாடுகள்ல தெற்கு சூடான் தான் கடைசி இடம் பிடிச்சிருப்பாங்க. 193வது இடம். மொத்த ரிப்போர்ட் வந்து பார்த்தா மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2023க்கானது 2025 வெளியிட்டாங்க. இல்ல கடைசி இடம் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சூடான். ஓகேங்களா? சவுத் சூடான் தான் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. 193வது நாடு இந்த சவுத் சூடான். அதோட மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். 0.3 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது எக்ஸாக்டா சொல்ல அப்படின்னா 0. இதோடைய எவ்வளவு மார்க் எடுத்திருந்துச்சுன்னா இது 0. பாயிண்ட் வைக்கலாமே, பாயிண்ட் வரலையே. 0.388 பாயிண்ட் வச்சுங்க. லைட்டா பாயிண்ட் வரல, பாயிண்ட் வச்சுங்க. 0.388. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு ஏசி ரைட் ஆன்சர். 31 இந்தியாவின் ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் பற்றியதுன்னு கொடுத்துட்டாங்க. பிறப்பின் போது ஆயுட்காலம் வந்து இப்ப ரீசெண்டா வெளியிட்டு இருந்தாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் 2023க்கானத 2025 வெளியிட்டு இருந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிறப்பின் போது ஆயுட்காலம், ஒருத்தர் பிறக்கும் போது இவ்வளவு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி 72 ஏஜ் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 72.C. இப்ப எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 13 வருஷம் எதிர்பார்க்கிறோம். சராசரி பள்ளி படிப்பு ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 6.9. தனிநபர் மொத்த தேசிய வருமானம் $9047. ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் மதிப்பு இந்தியாவுக்கு 0.685. ரேங்க் வந்து 130. இந்த டேட்டா அப்படியே வந்து அந்த ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம டிஎன்பிசி இந்த மாதிரி டேட்டாஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க அதை மிஸ் பண்ணாம என்ன பண்ணணும், படிச்சுக்கணும். இது எல்லாமே கரெக்டுப்பா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இதுவும் கரெக்ட், எல்லாமே கரெக்ட். ஸோ இது அப்படியே அது என்னன்றதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னா 5 இணைகள் அப்படின்னு சரியா இருக்கு. நமக்கு 5 இணைகளுமே சரியா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 32வது கொஸ்டின். சரியான இணைகளை காண்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3 பிறப்பின் போது ஆயுட்கால பத்தி பேசுது. ஆமா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லக்கூடியது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4.3 எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு ஆண்டுகள் 4.3. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4.4 சராசரி பள்ளி படிப்பு ஆண்டுகள். ஸோ மீன் இயர் ஆஃப் ஸ்கூலிங். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 8.5 தனிநபர் மொத்த தேசிய வருமானம். சரியான இணையை காண்க. இந்த கொஸ்டின் வந்து அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் ரிப்போர்ட்ல அழகா கொடுத்திருக்காங்க.
இது கண்டிப்பா நமக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல இப்ப வரக்கூடிய குரூப் 4 நான் எதிர்பார்க்கிற அந்த கொஸ்டின். ஏன் அப்படின்னா நமக்கு பொதுவாகவே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து பொதுவா உலக நாடுகள் அளவில் வெளியிடப்படக்கூடிய ஒரு ரிப்போர்ட். அதோட நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸை கம்பேர் பண்ணி தான் இந்த வாட்டி ரிப்போர்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப அதனால சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஸோ இதுக்கான அதனால நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து எல்லாமே சரியா இருக்குமா? இது எதுவுமே வந்து மிஸ்டேக்ல கிராஸ் நேஷனல் இன்கம் பெர் கேபிட்டன்றது வரைக்கும் கரெக்ட் தான் நமக்கு. ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி. ஸோ அடுத்த கொஸ்டின் 33. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் 2023 இந்தியாவின் தரவரிசை 134 மற்றும் மதிப்பு 0.644. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் 2022 இந்தியாவின் தரவரிசை 130 மற்றும் மதிப்பு 0.685 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன சார் அப்படின்றது, இது என்ன சார் மிஸ்டேக் அப்படின்னா ரெண்டுமே இதுல தப்பு தான். 1, 2 ரெண்டுமே தவறு. ஏன்னா இதுதான் 2023, இதுதான் 2022 மாறி படிச்சிருப்போம். 2023 ரிப்போர்ட் தான் 2025 வெளியிட்டாங்க. அதுலதான் 130வது ரேங்க் 0.685 எடுத்திருப்பாங்க, 85 எடுத்திருப்பாங்க, நம்ம படிச்சிருப்போம். அடுத்த கொஸ்டின் 34வது கேள்வி. 34வது கொஸ்டின் பாருங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2023 படி காலவரிசைப்படுத்துன்னு சொல்றாங்க. 2023 தான் சொல்லுவாங்க. பட் ஆனா அது வந்து என்ன அப்படின்னா 2025 வெளியிடப்பட்ட ஒரு டேட்டா. ஸோ 2023க்கான டேட்டாவே 2025 வெளியிட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்ஸ்? அப்ப யாரு சார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யார் அப்படின்னா ஐஸ்லாந்து தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ரெண்டாவது நார்வே. எப்பவுமே நார்வே தான் முதலிடத்துல இருந்தாங்க. அந்த நார்வே பின்னுக்கு தள்ளி ஐஸ்லாந்து இந்த வாட்டி முன்னேறி இருக்கு. லாஸ்ட் கடந்த 2 இயர்ஸாவே நார்வே தான் வந்து முன்னாடி இருந்துச்சு. இப்ப இந்த 2 இயர்ஸாவே வந்து பாத்தீங்கன்னா நார்வே பின்னாடி தள்ளிட்டு ஐஸ்லாந்து வந்து முன்னேறி போயிட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்லாந்து, ரெண்டாவது நார்வே, மூணாவது சுவிட்சர்லாந்து, நாலாவது டென்மார்க். அப்படி லைனா இருக்கு 1, 2, 3, 4. ஸோ 1, 2, 3, 4 இஸ் ரைட் ஆன்சர்மா. 35. பேராசிரியர் அமர்த்தியா குமார் சென் வழிகாட்டுதலின் கீழ் 1995 மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை கணக்கிட்ட முதல் இந்திய மாநிலம் எது? நான் மேல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. முதல்ல மனிதவள மேம்பாட்டை கணக்கிட்ட மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா மத்திய பிரதேசம். அது 1995 சொன்னேன். அந்த மத்திய பிரதேசம் முதல்ல யாருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் கணக்கிட்டாங்க அப்படின்னா அமர்த்தியா குமார் சென். அது பொதுவாக அமர்த்தியா சென்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அமர்த்தியா குமார் சென்னு சொல்லுவாங்க. அவருடைய வழிகாட்டுதல் 1995 இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மாநிலம் முதலாக வந்து பாத்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு அறிக்கை, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸை கணக்கிட்டான்னு கேட்கறாங்க. மத்திய பிரதேசம். இதே கொஸ்டின் மேல பார்த்தோம். அங்க நான் சிம்பிளா வச்சிருப்பேன். கீழே வைக்கும்போது எப்படி வச்சிருக்கா, அது யாருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில 1995 வந்து பாத்தீங்கன்னா கணக்கிட்டாங்க அப்படின்றத இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கிறோம். 36வது கேள்வி, வாழ்க்கை தர குறியீட்டு எண், அது பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்டெக்ஸ், PQLIன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வந்து மோரிஸ் டி மோரிஸ் என்பவர் எந்த ஆண்டு உருவாக்கினார் கேட்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எடுத்துக்கலாம். இது அப்ரிவேஷன்ல கேட்பாங்க. பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்டெக்ஸ், பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்டெக்ஸ் PQLI. இதை வந்து 1970ல மோரிஸ் டி மோரிஸ் அவர்கள் வெளியிட்டிருப்பார். நோட் பண்ணிக்கோங்க. 37. சுகாதாரம் அப்படின்னா பிறப்பின் போது ஆயுட்காலம். கரெக்ட் தான். கல்வி எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பு ஆண்டுகள். கரெக்ட் தான். வாழ்க்கை சராசரி பள்ளி படிப்பு ஆண்டுகள். கரெக்ட் தான். கல்வி தனிநபர் மொத்த தேசிய வருமானம். தனிநபர் மொத்த தேசிய வருமானம். இதுல எது சரியா இருக்கு அப்படின்னா இது நீங்க நார்மலா பாருங்களேன். நார்மலா பாருங்க. சுகாதாரம் அப்படின்னா பிறப்பின் போது ஆயுட்காலம். கரெக்ட் தான். சுகாதாரம் ஆயுட்காலம் ஓகே தான் எனக்கு. கல்வி எதிர்பார்க்கப்படும் பள்ளி படிப்பாண்டுகள், ஸ்கூலிங்ல தான் வருது. வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது இது அப்படியே மாறி வருதுமா. இது ரெண்டும் மாறி வருது. இப்ப சரியாக இருக்கக்கூடிய இணைகள் பார்க்கும்போது 2 இணைகள் தான் நமக்கு சரியா இருக்கு. சரியா பார்க்கக்கூடிய இணைகள் எத்தனை இருக்கு? 2 இணைகள் தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டா இதுதான் நம்ம எடுத்துக்கணும். பரிமாணங்கள் நமக்கு 3, குறிகாட்டிகள் 4 நமக்கு பொதுவாகவே. இப்ப வாழ்க்கை தரம் அப்படின்றது பொதுவாகவே வந்து பார்த்தா ஸ்கூலிங்னு சொல்லக்கூடாது. அப்ப இந்த இடத்துல நமக்கு சரியா இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று மட்டும் நமக்கு சரியா இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடியது நமக்கு சரியா இல்லை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 38. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. கொஸ்டின் பாருங்க.
மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்யே வாங்சுக் அப்படின்னு இங்கிலீஷ்ல கொடுத்துருக்க பாருங்க என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா குரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது மொத்த உள்நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972 பூட்டான் நாட்டின் 4வது மன்னராக இருந்த ஜிக்மே, இது கரெக்ட் தான், இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது நமக்கு. சோ ஜிக்மே சிங்யே வாங்சு என்பவர் பம்பாய் விமான நிலையத்தில் நிதிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பினான்சியல் டைமர் இந்த பத்திரிகையில தான் அவர் நேர்காணல் மூலம் தான் என்ன சொல்றார் அப்படின்னா, கிராஸ் நேஷனல் அதாவது ஜிஎன்பி விட ஜிஎன்ஹெச் மிகவும் முக்கியம் வாய்ந்தது. கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் தான் பார்த்தீங்கன்னா கிராஸ் நேஷனல் அந்த நெட் ப்ரொடக்ஷனை விட ஜிஎன்பியை விட ஜிஎன்ஹெச் தான் மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லி இந்த பினான்சியல் டைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதிமுறை என்ற பத்திரிகையில பம்பாய் விமான நிலையம் நோட் பண்ணிக்கிறோம், பம்பாய் நிலையத்தை சொல்றாரு. ஸோ கிராஸ் நேஷனல் ஹாப்பி இன்டெக்ஸ் என்பது பூட்டான் அரசியலமைப்பு 18 ஜூலை 2007 சட்டப்பூர்வமாக்கப்பட்டதுன்றாங்க. 2007 கேட்ட கிடையாது, 2008 தான் பண்ணியிருப்பாங்க, சட்டப்பூர்வம் மாத்திருப்பாங்க. ஸோ 2010 ஐநா சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியதுன்றாங்க. 2010 கிடையாது, 2011 கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பள்ளி பாட புத்தக டேட்டால தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் குரூப் 2 குரூப் 1ல டைரக்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் குரூப் 4ல நமக்கு டைரக்டா மென்ஷன் பண்ணலையே சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கிடையாது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டுமா, அது உள்ளவே வந்துடும், எக்கனாமிக் உள்ள இது உள்ள வந்துடும். ஸோ இது குரூப் 2 குரூப் 1க்கு வெளிப்படையா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் குரூப் 4ல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இதுல வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2 மட்டும் நமக்கு கரெக்ட், 3, 4 தப்பா இருக்கு. ஆன்சர் இதுக்கு பாம்பே. ஜிஎன்ஹெச் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அதோடைய பில்லர்ஸை கண்டறின்னு சொல்றாங்க, தூண்களை கண்டறியணுமா. ஸோ 1 நிலையான மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சி. எஸ் 10th புக்ல இது பின்னாடி கொடுத்திருப்பாங்க. 2வது கலாச்சாரத்தை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல், கரெக்ட் தான். 3வது நல்லாட்சி, கரெக்ட் தான். 4வது அரசியல் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, கிடையாது. 4வது என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த 4வது மட்டும் நமக்கு வராது. 10th புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தாமா. இது ஃபர்ஸ்ட் ஒன் வரும், செகண்ட் ஒன் வரும், தேர்ட் ஒன் வரும். பட் அரசியல் வளர்ச்சி கிடையாது, சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு வந்திருக்கணும். பட் இதுல சரியானது பாத்தீங்கன்னா 1, 2, 3 ஏ ரைட் ஆன்சர். ஸோ 40வது கொஸ்டின், சரியான விடையை தேர்வு செய்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதாவது HDI வருமானம் நீக்கப்படுகிறது. வருமானம் நீக்கப்பட்டுடுச்சா? இதுல வருமானம் இருக்கச்சே. PQLIயில் வருமானம் சேர்க்கப்படுகிறது அப்படின்றாங்க. இல்ல இதுல வருமானம் கிடையாது அல்லவா? ஸோ அப்ப அதாவது என்ன அப்படின்னா இந்த 40வதுக்கு அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் இதுக்கு வரும், இதுதான் இதுக்கு வரும், அப்படி மாறி இருக்கு. அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வருமானம் சேர்த்திருப்பாங்க, PQLIல வருமானம் நீக்கப்பட்டிருக்கும். 3வது ஸ்டேட்மெண்ட் உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை PQLI அதாவது 1970 மோரிஸ் டி மோரிஸ் கண்டுபிடிச்சிருப்பார்ல, அப்ப இது உடல் சார்ந்த, இதுவும் அப்படி இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இது வரும், இதுக்கு இது வரும். அப்ப ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான் உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் குறிக்கும். அப்ப எல்லாமே இது சரியானது கேட்கறாங்க, எதுவுமே கிடையாது, இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. உலக மகிழ்ச்சி குறியீடு 41 2011 மகிழ்ச்சி அறிக்கை ஐநா சபையில் வருடாந்திரமாக வெளியிடப்படுகிறது. இது வருஷம் பாத்தீங்கன்னா 2011 இருந்து ஐநா உலக மகிழ்ச்சி குறியீட்டை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இது கரெக்டா குருசான்னு கேட்டா இது தப்பு. ஓகேங்களா? ஏன்னா 2011 கிடையாது, 2012 இருந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க. இப்ப மார்ச் 20 உலக மகிழ்ச்சி குறியீடு சொல்லுவாங்க. சிட்டுக்குருவி தினம் கூட நம்ம சொல்லலாம், உலக மகிழ்ச்சி தினம் எடுத்துக்கலாம். அப்ப இதுல சரியானது கேட்கறாங்களா தவறானது கேட்கறாங்களா நீங்க பார்க்கணும். இங்க தவறானது எதுன்னு கேட்கறாங்க, தவறானது 1 மட்டுமே, ஏசி ரைட் ஆன்சர். 42வது கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் துணை அளவீடுகளை தேர்வு செய்க. சார் அது என்ன சார் துணை அளவீடுகள்? துணை அப்படின்னா
அது கூட கொஞ்சம் அடிஷனலா உள்ள சேர்த்திருப்பாங்க. இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வெளியிடுறாங்க அப்படின்னா அது கூடவே அந்த ரிப்போர்ட்ல இதையே வெளியிடுவாங்க. அதுதான் துணை அளவீடுகள் சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு ரிப்போர்ட் தான் அது. பட் அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள ஒரு 4 அளவீடுகள் எக்ஸ்ட்ரா கொடுத்திருப்பாங்க. அதுதான் துணை அளவீடுகள் சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பல்பரிமாண வறுமை குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி இண்டெக்ஸ் கரெக்ட் தான், இது வெளியிடுவாங்க. சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு, இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இந்தியா, இதுவும் கரெக்ட் தான். ஸோ இந்த இடத்துல டெவலப்மெண்ட் இந்தியான்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து நமக்கு என்னன்னு வரும், இண்டெக்ஸ்னு வருங்க. இந்த இடத்துல இந்தியான்னு கொடுத்துருக்கு, இண்டெக்ஸ்னு வரும், மாத்திக்கங்க. நான் மாத்தி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறேன், ஓகேங்களா. ஸோ பாலின சமத்துவமின்மை குறியீடு, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்ட். நான் பிடிஎஃப்ல நல்லா புரிஞ்சு 42வது கொஸ்டின் பிடிஎஃப்ல கொடுக்கும்போது உங்களுக்கு மாற்றி கொடுத்துட்றோம், ஓகேங்களா. ஸோ அது வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு வரும். ஓகே, இந்தியான்னு கொடுத்துருக்காங்க, இண்டெக்ஸ்னு வரும், ஓகேங்களா, மாற்றிக்கலாம். பாலின வளர்ச்சி குறியீடு, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துடும். தவறான விடையும் கேட்குறாங்க. தவறானது இதில் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது, எல்லாமே வந்துடும் நமக்கு, ஓகேங்களா. தவறானது இதில் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்துடும். ஸோ அடுத்து பாருங்க 43. சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று 1. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் 2010 3 துணை அளவீடுகளையும் 2014 ஒரு துணை அளவீடுகளையும் ஐநா அறிமுகம் செய்தது. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் 2010 3 துணை அளவீடுகளையும் நோட் பண்ணிக்கங்க. 2010 3 துணை அளவீடுகளையும் 2014 ஒரு துணை அளவீடுகளையும் ஐநா வந்து அறிமுகம் செய்தது. கூற்று 2. பாலின வளர்ச்சி குறியீடு 2014 ஐநாவால் வெளியிடப்பட்டது. எஸ், ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2014 தான் ஐநா வெளியிட்டாங்க. அப்ப இதுக்கு சரியானது கேட்கறாங்களா தவறானது கேட்கறாங்க பாத்தீங்கன்னா சரியான விடை தான் கேட்கறாங்க. சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா போத், ரெண்டுமே நமக்கு சரியா தான் இருக்கு. ஸோ கூற்று 1, 2 சரி. ஸோ 44வது கொஸ்டின். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை தமிழ்நாடு மாநில திட்டக்குழு முதலில் 2003ஆம் ஆண்டு வெளியிட்டப்பட்டது. ஆமா, 2003 தான் முதல் வெளியிட்டாங்க. மேலே படிச்சிருப்போம் நம்ம 2003 தான் வந்து ஃபர்ஸ்ட் வெளியிட்டாங்க. இறுதியாக எந்த ஆண்டு மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா 2017 இறுதியாக வெளியிடப்பட்டுச்சு. அடுத்த கொஸ்டின் 45. தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2000 0.542 ஆகவும் 2005 0.599 ஆகவும் 2010 0.646 ஆகவும் வளர்ச்சி கண்டதுன்றாங்க. 100% கரெக்ட். 2015 0.689 பெற்று 6வது மாநிலமாக இருந்துச்சு. 2018 0.708 பெற்று 11வது இடத்துல இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, சார் நீங்க கடைசியா வெளியிடப்பட்டது வந்து பார்த்தா 2017 சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டு கடைசியா ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸ் வெளியிடப்பட்டது 2017 சொல்லிட்டீங்க. ஆனா இங்க 2018 இருக்கே சார் அப்படின்னா அது பினான்சியல் இயர் கணக்கெடுத்துப்பாங்க. 2017 to 18 அப்படி கணக்கெடுக்கும் போது அது 18 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்ப இதுல தவறானது எதனா இருக்கா சார்? சரியானது கேட்கறாங்க. எத்தனை சார் சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்துமே சரிமா. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்ல கொடுத்திருந்தாங்க, அப்படியே எடுத்திருக்கோம் நம்ம இந்த டேட்டா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கேட்க 100% வாய்ப்பு இருக்கு. 46. பல்பரிமாண வறுமை குறியீட்டு எண் அடிப்படையில் தவறானது. எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்பரிமாண வறுமை குறியீட்டு அடிப்படையில தவறானது. பாருங்க, ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரம் 0.34, சென்னை 0.34, கடலூர் 0.38, கோயம்புத்தூர் 0.48. இதுல கோயம்புத்தூர் தான் தப்பு, மத்த எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. கோயம்புத்தூர் தான் நமக்கு தப்பு. இதுல கோயம்புத்தூர் 0.41 வருமா, நமக்கு பாயிண்ட் இங்க விளமாட்டிருக்கு, நீங்க பாயிண்ட் வச்சுக்கோங்க. 0.41 வரும். ஸோ 47வது கொஸ்டின், எத்தனை இணைகள் சரியானது? மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2017 முதலிடம் பிடிச்சது கன்னியாகுமரி தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கன்னியாகுமரி தான் முதலிடத்தை பிடிச்சாங்க. குழந்தை நல மேம்பாட்டு குறியீடு 2017 முதலிடம் பிடிச்சது யார் அப்படின்னா அதுவும் கன்னியாகுமரி தான். குழந்தைகள் நலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு டேட்டாவை நம்ம கொடுப்பாங்க. ஸோ 3வது பாலின சமத்துவமை குறியீடு 2017 யார் முதலிடம்? அதுவும் நீலகிரி தான். அப்ப நீலகிரி தான் கரெக்டான ஆன்சர். உணவு பாதுகாப்பு குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர்ப்பா. இந்த திருவாரூர் இருக்குல்ல, திருவாரூர் தேர்வுன்னு சொல்லுவோம்ல, கருணாநிதி பிறந்திருக்காருல, அந்த திருவாரூர் உணவு பாதுகாப்பு குறியீடு 2017 முதலிடம் பிடிச்சது எது அப்படின்னா திருவாரூர். திருவாரூர் தான் ரைட் ஆன்சர். அப்ப இதுல என்ன சொல்ல வராங்க அவங்க, எத்தனை இணைகள் தவறாக புரிந்திருக்கா சரியாக புரிந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க.
அப்ப இதுல எத்தனை இணைகள் சரியானதுதான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டா இருக்கு, செகண்ட் ஒன் கரெக்டா இருக்கு, தேர்ட் ஒன் கரெக்டா இருக்கு, இந்த ஃபோர்த் ஒன் தப்பு. இது என்ன வரும்? திருவாரூர் வரும். சோ அப்ப இதுல எத்தனை இணைகள் சரியாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா 3 இணைகள் சரியா புரிஞ்சிருக்குமா. 48வது கொஸ்டின், குழந்தை மேம்பாட்டு குறியீடு. குழந்தை மேம்பாட்டு குறியீடு. இந்த குழந்தை மேம்பாட்டு குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டில் இருந்து UNICEF ஆல் வெளியிடப்படுகிறது கொடுத்திருக்காங்க. இரண்டாவது, இதன் குறிக்கோள் சேவ் த சில்ட்ரன். தவறான விடையை தேர்வு செய்கின்றாங்க. தவறானது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை மேம்பாட்டு குறியீடு இது வந்து 2009 வெளியிட்டிருக்க மாட்டாங்க, இது 2008 வெளியிட்டிருப்பாங்க. அந்த குழந்தை மேம்பாட்டு குறியீடுடைய குறிக்கோள் வந்து மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் த சில்ட்ரன் கரெக்டா தான். அப்ப தவறானதானே கேட்கறாங்க. தவறானது ஒண்ணு மட்டும்தான். ஏசி ரைட் ஆன்சர். 49வது கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2017இல் கடைசி இடத்தில் உள்ள அரியலூர் மாவட்டம் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. கடைசி இடத்துல அவங்களே சொல்லிட்டாங்க. கடைசி இடத்துல இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்துடைய மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அரியலூர் மாவட்டத்தின் மதிப்பு 0.282. ஏசி ரைட் ஆன்சர். 0.282. 50வது கொஸ்டின், உணவு பாதுகாப்பு குறியீடு 2017இல் கடைசி இடம் பிடித்த மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கடைசி இடம் எது பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நீலகிரி தான் கடைசி இடம் பிடிச்சிருந்தாங்க. முதல்ல வந்து திருவாரூர், கடைசி இடம் வந்து நீலகிரி தான். ஓகேங்களா, நீலகிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு குறியீடு 2017ல கடைசி இடத்தை பிடிச்சிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் கைஸ் எல்லாருக்குமே. ஓகேங்களா, இப்ப நீங்க வந்து சிறப்பா பண்ணிருப்பீங்க. எப்படின்னா 3 டெஸ்ட் பக்காவா பிரிண்ட் போட்டு பக்காவா நான் சொன்ன ஆன்சரை கரெக்டா ஹைலைட் பண்ணி எக்ஸ்ட்ரா டேட்டாஸை நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க ஈஸியா வாங்கிக்கலாம். என்னன்னா இந்த பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த லாஸ்ட் நம்பர் இங்க இருக்கு பாருங்க, இந்த லாஸ்ட் நம்பர், இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு அதாவது 5 rupees ஜிபே பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல சார் எனக்கு டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாய் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நாங்கன்னா ஒரு ஸ்பெஷலா ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா இந்த ஜூன் மந்த் வரைக்கும், அதாவது ஜூன் இருக்குல்ல, இந்த ஜூன் மந்த் வரைக்கும் நீங்க பே பண்ணிடுங்க. ஜூன் மந்த் மொத்தம் 30 நாட்கள் இருக்கு. 30 நாளுக்குமே நமக்கு வீடியோ வந்துடும் கண்டிப்பா. 30 × 5 டோட்டல் நமக்கு 150 ரூபாய். ஸோ நீங்க 150 ரூபாய் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஜிபே நம்பருக்கு, இந்த நம்பர் நோட் பண்ணிங்க, இந்த ஜிபே நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க பே பண்ணிடுங்க. இந்த நம்பர் தான் ஜிபே நம்பர் 9384162541. இது ஜிபே நம்பர். இந்த நம்பருக்கு நீங்க 150 rupees பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜூன் மந்த் வரைக்கும் டெய்லியுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு குரூப் ஆட் பண்ணி விட்டுருவோம். ஜூன் மந்த் வரை அப்படின்ற ஒரு பேட்ச் அது. அந்த குரூப்ல ஆட் பண்ணி விட்டு உங்களுக்கு ஜூன் மந்த் வரைக்கும் கரெக்டா உங்களுக்கு வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே இந்த வீடியோ காலையில 6 மணிக்கு உங்களுக்கு அப்லோட் ஆகும். அன்னைக்கு அதுக்கு முன்னாள் நாளே என்ன பண்றோம் அப்படின்னா குரூப்ல போட்டுருவோம் நாங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நாளே என்ன பண்றோம் குரூப்ல போட்டுருவோம். ஸோ நீங்க 150 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது இந்த ஜூன் மந்த் வரைக்கும் தான். ஜூன் மந்த் முடிச்ச உடனே ஜூலைக்கு அதே மாதிரி என்ன பண்ணுங்க பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் அப்படியே பே பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஆல்மோஸ்ட் இந்த 380 டெஸ்ட்டும் ஓகேங்க, இந்த 380 டெஸ்ட் நம்ம ஆகஸ்ட்டுக்குள்ள முடிச்சிருவோம். அது இப்ப குரூப் 1 போறாங்க பாத்தீங்களா, அதுக்குள்ள இந்த ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நம்ம ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், தமிழ் கொண்டு போக போறோம், அதுக்கப்புறம் மேக்ஸ் கொண்டு போக போறோம், அதுக்கப்புறம் இது ஃபுல்லா இது யூனிட் வைஸ் ஒவ்வொரு டாபிக் வைஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருசா இருக்கக்கூடியதான் 50 டெஸ்ட், 50 200 மார்க் ஃபுல் டெஸ்ட். இந்த வாட்டி எப்படி பார்த்தாலுமே சரி ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போறது உறுதி. எனக்கு வந்து வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் போல 10 பேர் பார்த்தா கூட அந்த 10 பேருக்குரிய நம்பிக்கைக்கு நான் உழைப்பேன். என்னை நம்பி நீங்க வரீங்க இல்ல, உங்களோட நம்பிக்கைக்கு நான் கரெக்டா இருக்கணும். ஸோ அந்த 10 பேருக்காக கடைசி வரைக்கும் அந்த 10 பேருக்காக வீடியோ போடுவோம். 380 வீடியோஸை ப்ராப்பரா முடிச்சு கொடுப்பேன். ஸோ இதுதான் ஓகேங்களா. சப்போஸ் இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க, சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிபே நம்பருக்கு பாத்தீங்களா 9384162541 இந்த ஜிபே நம்பருடைய லிமிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா, லிமிட் இந்த லிமிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, லிமிட் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் வாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் வந்து ஜிபே நம்பர் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் இன்னொரு ஜிபே நம்பர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வாங்க, இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜிபே நம்பர் கொடுக்குறேன். அந்த ஜிபே நம்பருக்கு என்ன பண்ணுங்க, நீங்க பேமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 150 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குங்க. டெய்லி நான் இல்லை சார் நான் டெய்லியுமே 5 rupees பே பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாங்கிக்கலாம்.
ஸோ இல்லை சார் எனக்கு டெய்லி அனுப்புறது கஷ்டமா இருக்கு, நான் வந்து 150 ருபீஸ் பே பண்ணிடுறேன் ஜூன் மந்த் வரைக்கும், நீங்க ஜூன் மந்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பிடிஎஃப் கரெக்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல போட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்படியே இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லியுமே நீங்க 5 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு டெய்லி அனுப்ப முடியாது, நான் இந்த மந்த்துக்கு வரைக்கும் 150 கொடுக்குறேன், அடுத்த மந்த்துக்கு அது என்ன பேமெண்ட்டோ ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். அது உங்க கன்வீனியன்ட்டுக்கு நீங்க எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோவை வந்து நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம மட்டும் படிக்கணும்னு நினைக்க கூடாது, நம்ம சுத்தி இருக்கவங்களும் படிக்கணும். ஸோ அவங்களும் வேலைக்கு போகணும். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம ஒரு கமெண்ட்டை போடுங்க, லைக் போடுங்க. ஸோ ஓகேங்களா? சார் குரு சார் நடத்துற அந்த டீச்சிங் வே ஆஃப் மெத்திங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம அதோட கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்ல போறோம், அடிக்கிறோம், தட்டி தூக்குறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? நன்றிங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா பாலிட்டிங்க. ஓகேங்களா? இப்போ எக்கனாமிக் முடிஞ்சிச்சுங்களா, அடுத்து வரப்போறது பாலிட்டில இருந்து ஒரு வீடியோ வரப்போகுது. அடுத்த வீடியோ எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா யூனிட்லயுமே ஒவ்வொரு டாபிக் ஒரு நாள் வரும், அடுத்த வீக் வரும்போது ஒவ்வொரு தலைப்பு வரும், அடுத்த வீக் வரும்போது எல்லா யூனிட்லயும் ஒரு தலைப்பு வரும். இப்படிதான் நாங்க எடுத்திருக்கோம். ஸோ ஓகேங்களா? நன்றி.